வணக்கம். இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மகா கும்பமேளா தண்ணீரில் ஆபத்தான மனித கழிவுகள் இருந்ததாக முன்பு கூறிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தற்போது பல்டி அடித்திருக்கிறது. மகா கும்பமேளாவில் கங்கை, யமுனை நதிகளின் நீர் குளிப்பதற்கு பாதுகாப்பானதாகவே இருந்தது என்று தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சமர்ப்பித்திருக்கும் புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் ஜனவரி 12 முதல் வாரத்திற்கு 2 முறை கங்கை நதியில் 5 இடங்களிலும் யமுனை நதியில் 2 இடங்களிலும் நீரின் தர சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே இடத்திலிருந்து வெவ்வேறு தேதிகளில் எடுக்கப்பட்ட மாதிரிகளின் மதிப்புகளில் மாறுபாடுகள் இருந்ததாகவும், அதே சமயம் இந்த மதிப்புகள் ஒட்டுமொத்த நதி நீரின் தரத்தை அவசியம் பிரதிபலிக்காது என்றும் கூறப்பட்டுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பமேளாவில் 67 கோடிக்கும் அதிகமானவர்கள் புனித நீராடினர். எதிர்கால உலகை ஏஐ தொழில்நுட்பமே ஆட்சி செய்யும் என்பது தெளிவாக தெரிந்துவிட்ட நிலையில் அதற்கேற்ப தங்களை தயார்படுத்திக் கொள்ள உலக நாடுகள் முனைப்பு காட்ட தொடங்கியுள்ளன. இதில் ஒருபடி முன்னே சென்றுவிட்ட சீனா ஆரம்ப பள்ளிகளிலேயே ஏஐ தொழில்நுட்பத்தை கற்பிக்க தொடங்கிவிட்டது. ஏஐ நிபுணர்களை கொண்டு அத்தொழில்நுட்பத்தின் அடிப்படைகள் எளிய முறையில் சிறுவர்களுக்கு விளக்கப்படுகிறது. ஏட்டுக்கல்வி தவிர செயல்முறை அளவிலும் ஏஐ தொடர்பான மாணவர்களின் அறிவுத்திறனும் வளர்க்கப்படுகிறது. நாகர்கோவிலில் வெறும் 150 ரூபாய் பணத்துக்காக மளிகை கடைக்காரர் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வயல் தெருவைச் சேர்ந்த வேலு என்பவர் பெரிய விளை பகுதியில் பைக்கில் சென்றபோது அடையாளம் தெரியாத நபர்களால் கல்லால் தாக்கப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஆரல்வாய் மொழியைச் சேர்ந்த சுதன் என்பவரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்தனர். அதில் சம்பவத்தன்று கஞ்சா போதையில் இருந்த இளைஞர் அந்த வழியாக சென்ற வேலுவை மறித்து 150 ரூபாய் கேட்டதாகவும் அவர் கொடுக்க மறுத்ததால் கொலை செய்ததும் தெரியவந்தது. சுதனை கைது செய்திருக்கும் காவலர்கள் கொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அவரது நண்பரையும் தேடி வருகின்றனர். கைதான சுதன் தப்ப முயன்றபோது கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். லாபட்டா லேடிஸ் திரைப்படம் இந்த ஆண்டிற்கான IIFA விருதுகளை அள்ளி குவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் IIFA எனப்படும் சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்கம் உள்ளிட்ட பிரிவுகளில் 10 விருதுகள் லாபட்டா லேடிஸ் படத்திற்கு கிடைத்துள்ளது. இந்த படம் இந்த ஆண்டு ஆஸ்கர் விருதுக்கான போட்டிக்காக இந்தியா சார்பில் அனுப்பப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பூல் புலையா 3 படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடைத்துள்ளது. இந்த விழாவில் இந்திய திரைத்துறையின் வாழ்நாள் சாதனையாளர் விருது முன்னாள் இயக்குநர் ராகேஷ் ரோஷனுக்கு வழங்கப்பட்டது. இவருக்கு நடிகை ரேகா விருதை வழங்கினார். டெல்லியில் உள்ள சீன தூதரகத்தின் முன்பு திபெத்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 66வது திபெத் எழுச்சி நாளை முன்னிட்டு அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தினர். தங்கள் கலாச்சாரத்தை சீரழித்து அடக்குமுறையில் ஈடுபடும் சீன அரசை கண்டிப்பதாக முழக்கங்களை எழுப்பிய போராட்டக்காரர்கள் உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி சிறைச்சாலை திபெத் என்று எழுதப்பட்ட பதாகைகளையும் கைகளில் ஏந்தியிருந்தனர். போராட்டம் நடத்திய திபெத்திய இளைஞர்களை காவலர்கள் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். 1959ஆம் ஆண்டு சீன படைகள் திபெத்தை வசப்படுத்தியதை நினைவுபடுத்தும் விதமாக திபெத் எழுச்சி நாள் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 10ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. மொபைல் போன்களுக்கு புகழ்பெற்ற சீனாவின் Xiaomi நிறுவன கார்கள் இனி உலகம் முழுக்க ஓடவிருக்கின்றன. சீனாவில் தற்போது Xiaomiயின் வாகனங்கள் விற்பனையாகி வரும் நிலையில் பிற நாட்டு சந்தைகளுக்கு ஏற்ப கார்களை தயாரிக்க அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளது. சீன சந்தையில் சொகுசு கார்கள் பிரிவில் தங்களின் நிறுவனம் நுழைந்த 3 நாட்களிலேயே கணிசமான சந்தையை கைப்பற்றியதாக அந்நிறுவனத்தின் தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள் தங்களின் வாகனங்கள் விற்பனைக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார்.
இக்கட்டான ஒரு சூழலில் கனடாவின் புதிய பிரதமராக தேர்வாகியுள்ளார் மார்க் கார்னி. இவரது பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். கனடா தனது வரலாற்றிலேயே மிக மோசமான காலகட்டத்தை கடந்து வரும் நிலையில் அதை வழிநடத்தி செல்லும் சவாலான பொறுப்பு புதிய பிரதமர் மார்க் கார்னிக்கு கிடைத்துள்ளது. கனடாவை 51வது மாநிலமாக்கிக் கொள்வேன், எல்லைகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறி வரும் அண்டை நாட்டு அதிபர் ட்ரம்ப் இறக்குமதி வரிகளையும் அதிகரித்துள்ளார். So I think Canada is going to be a very serious contender to be our 51st state. உள்நாட்டில் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட கடும் அதிருப்திகளை ஆளும் லிபரல் கட்சி எதிர்கொண்டு வருகிறது. மறுபுறம் இந்தியா போன்ற பல வெளிநாடுகளுடனான உறவுகளும் சீர்குலைந்துள்ளன. இந்த நிலையில்தான் கார்னியின் வருகை அமைந்துள்ளது. And Donald Trump, as we know, has put, as the Prime Minister just said, unjustified tariffs on what we build, on what we sell, on how we make a living. He's attacking Canadian families, workers, and businesses, and we cannot let him succeed. And we won't. 59 வயதான மார்க் கார்னி இதற்கு முன் அரசு பதவிகள் எதையும் வகித்தவர் அல்ல, அரசியல்வாதியும் அல்ல. அவர் ஒரு வங்கியாளர். பேங்க் ஆஃப் கனடாவின் ஆளுநராக இருந்துள்ள கார்னி 2008 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி புயலிலிருந்து தங்கள் நாடு தப்ப உதவியவர். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வங்கியின் ஆளுநர் பதவி வகித்த முதல் வெளிநாட்டவர் என்ற பெருமையும் இவருக்குண்டு. ட்ரம்பை கடுமையாக விமர்சிப்பவர் கார்னி. ட்ரம்ப் ஒருபோதும் தங்களை வெற்றி கொள்ள அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் கார்னி. அமெரிக்கர்கள் தங்களுக்குரிய மரியாதை தரும் வரை பதிலடி தந்துகொண்டே இருப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். மறுபுறம் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு ட்ரூடோ ஆதரவளித்து வந்ததில் இந்தியாவின் எதிர்ப்பை சம்பாதித்த நிலையில் கார்னி என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவேன் என்று அண்மையில் மார்க் கார்னி கூறியிருந்ததும் கவனம் பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.